Yasti, R Tejasvi, CS Yasti. எங்கள் செயற்திட்டத்திற்கு தேவையான பொருட்கள் கார்ட்போர்ட், வாட்டர் கேன், ஸ்ட்ரா, பெயிண்ட், கலர் பேப்பர், க்ளூகம், ஃபெவிகால், ஐஸ்டிக், கிளே, சாண்ட், ஸ்மால் பிளான்ட், ஸ்டோன். மழை பெய்யும் நேரத்தில் மின்சாரம் இல்லாத காலத்தில் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை பயன்படுத்தலாம். மாடி வீடு தண்ணீர் தொட்டியில் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் கிணறு இருந்தது. இதனால் மக்கள் நீருக்கு பஞ்சமில்லை. இக்காலத்தில் எல்லோரும் நிலத்தடி நீரையே நம்பியுள்ளோம். மின்சாரம் இல்லாத நேரத்தில் நமக்கு நீர் கிடைக்கிறது கஷ்டம். மாடி வீட்டில் தண்ணீர் தொட்டியில் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை அமைத்து இதிலிருந்து கீழே வரும் அளவிற்கு ஒரு பைப் செய்து மாட்ட வேண்டும். இதில் தண்ணீர் சேர்ந்ததும் பைப் வழியாக நம்ம தொட்டியில் வந்தடையும். தொட்டியில் இருந்து ஒரு பைப் செய்து கீழே வரும் அளவிற்கு செய்ய வேண்டும். இதிலிருந்து நமக்கு டேப் வழியாக நம்ம ஒவ்வொரு வீட்டிற்கும் தண்ணீர் வந்தடையும். ஓட்டு வீட்டில் தண்ணீர் தொட்டி இதே போன்று மழைநீர் சேகரிப்பு தொட்டியை அமைக்கலாம். தொட்டியில் தண்ணீர் சேர்ந்ததும் வேறொரு தொட்டியை மாற்றலாம். இதில் பைப் வழியாக கீழே வரும் தண்ணீரை நாம் பெரிய டேங்க் வழியாக சேர்க்க வேண்டும். ஓலை வீட்டில் தண்ணீர் தொட்டியில் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை அமைக்கலாம். இதே போன்று தண்ணீர் தொட்டியை மாற்றி அதில் தண்ணீர் பிடித்துக் கொள்ளலாம். மாடி வீடு, ஓட்டு வீடு, ஓலை வீடு போன்ற வீடுகளில் எப்படி இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை பயன்படுத்தலாம் என்றால், மாடி வீட்டில் தண்ணீர் தொட்டியில் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை அமைக்கலாம். ஓட்டு வீட்டில் தண்ணீர் தொட்டியில் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை அமைக்கலாம். இதே போன்றுதான் ஓலை வீட்டிற்கும். மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் போதுமான அளவு தண்ணீர் சேர்ந்ததும் தொட்டியில் இருந்து கீழே வரும் அளவிற்கு ஒரு பைப் செய்து மாட்ட வேண்டும். மழைக்காலங்களில் ஆங்காங்கே மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. இதனால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இவ்வாறாக மழை நீரை தொட்டியில் சேமிப்பதன் மூலம் நீர் பற்றாக்குறையிலிருந்து விடுபடலாம். இந்நீரையே நன்கு காய்ச்சி வடிகட்டி குடிநீராகவும் சமையலுக்கும் கூட பயன்படுத்தி பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.